பாகிஸ்தான் தீவிரவாதிங்க நம்ம இந்தியாவுக்குள்ள, அதுவும் காஷ்மீர்ல பஹல்காம்ல புகுந்து 27 பேரை கொண்டிருக்காங்க. அவ்வளவு பேரும் அப்பாவிகள். ஒரு டூரிஸ்டா ஒரு நாட்டை சுத்தி பார்க்கணும்ட்டு வந்திருக்காங்க. அதுவும் காஷ்மீர்ன்றது எல்லாருடைய கனவு. யாரை கேளுங்க, எங்க போய் பார்க்க விரும்புறேன்னு சொன்னா நான் காஷ்மீர் போனோம்னு தான் விரும்புவோம். அப்படி ஒரு அழகான தேசம், ரொம்ப பிரமாதமான ஒரு நாடு காஷ்மீர். அதை பார்க்கணுன்ட்டு பலர் விரும்புறாங்க. அங்கதான் இவ்வளவு பேரும் போயிருக்காங்க. தினசரி டூரிஸ்டுங்க அங்க வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தான் தீவிரவாதிங்க குறி வச்சு 27 பேரை சாவடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய திட்டம் என்ன? டூரிஸ்ட கூட அவங்க விட்டு வைக்க கூடாது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்த தீவிரவாதிங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, காஷ்மீரை ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத நாடா மாத்திடணும். அவங்க வந்துட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் முன்ன மாதிரியே தீவிரவாதிக்கு உதவுற நாடா மாறிடணும்னு அவங்க விரும்புறாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு தீவிரவாதிகளுக்கு அவங்க நிறைய உதவிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க முன்னேறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மறுபடியும் வந்துட்டு காஷ்மீர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க விரும்பல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்து நம்முடைய நாட்டுக்குள்ளார பேல்காம்ல டூரிஸ்டுங்களா வந்தவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. அதுலயும் ஒரு ஜோடி 16ஆம் தேதி கல்யாணம் ஆயிருக்கு. ஏப்ரல் 16 கல்யாணம் ஆயிருக்கு. 22க்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய ஹஸ்பண்ட். அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 5 நாளோ 6 நாளோ அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு. என்ன, அதனுடைய வீடியோ கூட உங்களுக்கு இப்ப நான் போடுறேன் பாருங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வீடியோ, எவ்வளவு ஒரு வேதனையான நிமிஷங்கள். அந்த பெண்ணுடைய நிலைமை யோசிச்சு, அந்த பெண் மட்டும் இல்லை, அங்க செத்த 27 பேருடைய குடும்பத்தையும் நினைச்சு பாருங்க. அவங்க அத்தனை பேரும் சாகணும்னா வந்திருக்காங்க. ஆனா அவங்க நிலைமை வேற மாதிரியா போயிடுச்சு. இதை வந்துட்டு செய்தவங்க யாரு? பாகிஸ்தான் தீவிரவாதிங்க. நம்முடைய மோடிஜி என்ன செய்திருக்காருன்னா, அவர் வந்துட்டு சவுதிக்கு போயிருக்காரு. அவர் தன்னுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. இங்க வந்துட்டு உடனடியாக ஏர்போர்ட்லயே அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நடவடிக்கை எடுக்கும்படி சொல்லியிருக்காரு. முன்னாடியே அமித்ஷாவை பேல்காம் போக சொல்லியிருக்காரு. அமித்ஷா என்ன செய்திருக்காருன்னா, அங்க துப்பாக்கி சூடு நடந்த இடத்துக்கு போய் அடிபட்டவங்களுக்கும் மற்றும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு, சமாதானப்படுத்தியிருக்காரு. தேவையான உதவிகளையும் அவர் செய்திருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயங்கள். இதெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் செய்யற அநியாயம். இது ஒழிக்கப்பட வேண்டும். இதனால இவர் வந்தார், நம்ம மோடிஜி வந்து என்ன செய்தார்? சும்மா இருப்பாரா? அவர் என்ன செய்திருக்காருன்னா, உடனடியா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு 5 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. அந்த முக்கியமான முடிவுகள் 5மே பாகிஸ்தானை இல்லாம பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு முடிவுகளை அவர் அறிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் 3 வாட்டி போர் நடந்திருக்கு. ஆனா இந்த முடிவு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டதே கிடையாது. சிந்து நதி உடன்படிக்கை, இந்த திட்டம் இதுவரைக்கும் 3 வாட்டி போர் நடந்தாலும் சிந்து நதி உடன்படிக்கையை யாரும் கேன்சல் பண்ணதே கிடையாது, எந்த ஒரு கவர்மெண்ட்டும். ஆனா இது முதல் முறை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு கிடைக்க போற தண்ணி நிறுத்தப்படும். இதனால என்ன ஆகும்? அங்க பயிர் நடக்காது. பயிர் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. உணவு இல்லாம உணவுனுடைய எல்லா அரிசி பருப்பு ரேட் எல்லாம் ஏறிடும். அப்போ அவங்க அல்லாடுவாங்க. அது மட்டும் இல்லாம மின்சாரம் தண்ணீர்ல என்ன கிடைக்குது, அந்த மின்சாரம் கூட கட்டு. அப்போ கம்பெனி ஆபீஸ் இதெல்லாம் என்ன ஆகும்? எல்லாமே கட் ஆயிடும். டோட்டலி ஜீரோல கொண்டு போய் நிறுத்திடும். பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே ஜீரோல போய் நிறுத்திடும். இதெல்லாம் அவங்க உணரணும். ஆனா அவங்க உணராம என்ன பண்றாங்க? நாங்க ஒண்ணுமே தப்பே பண்ணல, நாங்க தீவிரவாதிகளை அனுப்பவே இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த ஊர் தலைவன் இருக்கான், ஹாஃபிஸ் சயீத், லஷ்கரே தொய்பா தலைவன் ஹாஃபிஸ் சயீத் என்ன சொல்றாங்க? ஆமாய்யா, நாங்க தான் ஏன் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, நீங்க தண்ணியை நிறுத்தினீங்கன்னா நாங்க வந்து உங்க நாட்டை பிடிப்போம், ரத்த ஆறு ஓடும்னு சொல்லியிருக்கான்.
மோடிஜியை நாங்கள் கை விலங்கு மாட்டி தரன்னு இழுத்துட்டு வருவோம், காஷ்மீரை நாங்கள் எங்களுடைய நாடாக அறிவிப்போம், அப்படி இப்படின்னுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நியாயமான விஷயமா? இதெல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு கேவலமான விஷயங்களை சொல்லியும் அவங்க துளி கூட வீழ்ச்சிக்கவே இல்லை. நம்முடைய நாட்டை காப்பாற்றிக்கணும்னுட்டு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏதோ எல்லா பவர் தங்களாண்டு இருக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்டர்ல இராணுவத்தை கொண்டாந்து வேறு நிறுத்திட்டாங்க. நம்ம நாடு சும்மா இருக்குமா? முப்படை தளபதியிலையும் கூப்பிட்டு அங்க போருக்கு தயாராக சொல்லிட்டாரு நம்ம மோடிஜி. அது மட்டும் இல்லாம ஏவுகணை சோதனையும் நடத்தியிருக்காரு. ஸோ 2 பக்கமும் போர் மேகங்க சூழ்ந்துடுச்சு. சூழ்நிலை எப்படி வேண்டாம் மாறலாம். போர் நடக்கிற சமயம் இது. இது போர் முடிஞ்ச வரைக்கும் நடக்காம இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போர் நடந்தா 2 பக்கமும் நிறைய இறப்புகள் ஏற்படும், நிறைய இழப்புகள் ஏற்படும். இதுல என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தீவிரவாதிங்க வந்துட்டு 27 பேரை கொன்னாங்க. அத்தனை பேரும் திடீர்னு எங்க காணாம போயிட்டாங்க? அவங்க எங்கேயே, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க நிச்சயம் அங்கேயே தான் அவங்க பதுங்கி இருப்பாங்க. அந்த பெஹல்காம்ன்ற இடத்துல தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நிச்சயமா வேற எங்கேயும் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சே போயிருக்க முடியாது. அவங்க அதை மாதிரி ஒரு இடத்த தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எப்படின்னா, ஒரு காரோ பஸ்ஸோ எதுவும் போக முடியாது, நடந்து தான் போகணும், இல்லை குதிரையில் தான் போகணும். அப்போ அவங்க நடந்து குதிரையில போயிருந்தாங்க, எவ்வளோ தூரம் போயிருக்க முடியும்? ஸோ அவங்க அங்கே தான் இருக்காங்க. நம்முடைய இராணுவமும் தெரு தெருவாக இறங்கி சோதனை போட்டுட்டு இருக்கு, வீடு வீடாக போய் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்துட்டு இந்த தீவிரவாதிகளை அவங்க பிடிப்பாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, 2 பேருடைய வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டை குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க. அட்டாரி பார்டர், இது வந்துட்டு நம்முடைய பஞ்சாப்ல இருக்கிற அட்டாரி பார்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த அட்டாரி பார்டர் மூலியமா தான் இங்கிருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. இதுல பாகிஸ்தான்லேருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வந்து இந்தியாவில் விற்பனை செய்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த லாரிங்கெல்லாம் அங்கேயே நிற்குது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட்டாரி பார்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த லாரிகளில் இருக்கிற பொருள் எல்லாம் வீணாயிடும். ஏன்னா ஒரு பொருளும் வீணாச்சுன்னா அவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்படும்? எல்லாருக்கும் லாஸ் மேலே லாஸாக இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இவங்களுக்கு என்னத்துக்காக செய்கிறாங்க இந்த மாதிரி தீவிரவாத வேலைகள்? அவங்களுக்கு நல்லது நடக்கலை. நம்முடைய நாட்டு மூலியமா அவங்களுக்கு பல 1000 கோடி விற்பனை, விவசாயத்திலேருந்து எல்லா பொருளும் விற்பனை செய்கிறாங்க, அவங்க லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. நம்முடைய மோடியும் பல உதவிகளை இந்த பாகிஸ்தான் செய்கிறாரு. இருந்தாலும் பதிலுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க? இது மாதிரி தீவிரவாதம் தான் கொடுக்குறாங்க. வந்து சாவடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. வர்றாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க, AK-47 எடுத்துட்டு வராங்க, தடன்னு சாவடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது இனிமேலாவது நாம வீழ்ச்சிக்கணும். 100% நான் சொல்றேன், இதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. அதை தான் மோடிஜி இந்த வாட்டி செய்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம், இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தூதரகம் டெல்லியில பாகிஸ்தான் தூதரகம் இருக்கு. இந்த தூதரகத்துல நிறைய பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க. எல்லாரையும் காலி பண்ணி போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 48 hours டைம் கொடுத்துருக்காங்க, தூதரகத்தை காலி பண்ணி போக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்டுகளாக வந்த பாகிஸ்தானிஸு, இந்த நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கிற பாகிஸ்தானிஸ், இவங்க எல்லாரையும் 48 மணி நேரத்தில் திரும்பி போக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இழப்பு, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா தடை ஒப்பந்தம் போட்டிருக்கு, 5 தடைகளை விதிச்சிருக்கு இல்லையா? அதே போல பாகிஸ்தானும் சும்மா இருக்குமா? அவங்களும் என்ன செய்யிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இருந்த சிம்லா உடன்படிக்கையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது போரிடக்கூடாதுன்னு அந்த சிம்லா உடன்படிக்கை இருக்கு, அந்த உடன்படிக்கையை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம், அதாவது நாங்கள் போருக்கு வருவோம் அப்படின்ட்டு அவங்களே அதை சொல்லிக்கிறாங்க. இப்போ அடுத்தது பாகிஸ்தான் இன்னொரு முட்டாள்தனமும் பண்ணியிருக்கு. அது என்னதுன்னா, வான்வழி போகிற வழியை தடை பண்ணியிருக்கு. அதாவது நம்முடைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் வழியாக போயிட்டுருக்கு, துபாய்க்கு போகிறது அதெல்லாம் வந்துட்டு போகிறது வான் வழியாக பாகிஸ்தான் வழியாக போகுது. அதை வந்துட்டு பாகிஸ்தான் தடை பண்ணிடுச்சு. அவங்களுக்கு இதால் வருவாய் தான், நிறைய வருவாய் கிடச்சிட்டு இருந்தது. அவங்களே தான் தலையில் மண்ணை போட்டுக்கிறாங்க. என்ன, வான்வழியாக எங்கள் வான்வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்வோம்? வேற வழி போய் என்ன, வான்வழியில் அவங்களுக்கு ஒரு வழி தான் இருக்கா, நாம் வேற வழியில் போய்க்குவோம். இப்போ இதால் இழப்பு யாருக்குன்னா பாகிஸ்தான்காரங்க தான். எவ்வளோ புத்திசாலிங்க பார்த்தீங்களா? முட்டாள்கள் பாகிஸ்தானியர்கள். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேற கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. யாரு? தூதரகத்து அதிகாரி
கேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த 27 பேர் செத்ததை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. Cake for what is the celebration for? Are you from Pak High Commission? Sir, are you from Pak High Commission? कहाँ से आए? ராட்சச குணம் கொண்டவங்க இவங்கெல்லாம். மோடிஜி என்ன செய்திருக்காருன்னா 3 தளபதிகளையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இராணுவம் தயாரா இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தானும் என்ன செய்யுதுன்னா நாங்களும் போருக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அவங்க டோட்டலாக எங்கே சண்டையை ஆரம்பிப்பாங்க, அவங்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு செய்தியில் அதுவும் போட்டிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம இராணுவமும் பதிலடி கொடுத்துருக்கு. ஸோ நாம் ஒன்றும் சளைச்சவங்க இல்லை, ஆனால் பயந்தவங்களும் இல்லை. நிச்சயமாக வந்துட்டு மோடிஜி அவங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார். ஸோ நாம் எல்லாரும் மோடிஜிக்கு நம்முடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி நடவடிக்கைக்கு நாம் எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும். நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா இப்படிப்பட்ட நேரத்தில் நாமும் எல்லாரும் ஒன்றாகி நம்ம நாடு நம்முடைய மக்களும் ஒற்றுமையாக மோடிஜிக்கு குரல் கொடுக்கணும். அதே போல் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் இல்லை, பாகிஸ்தான் முர்தாபாத்னு சொல்லணும். ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் முர்தாபாத்னு சொல்லணும். அதுதான் வந்துட்டு சரியான விஷயம். இதை சொல்லிக்கிட்டு நான் இந்த பதிவை இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.